அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் தஜ்வீத் சேனலில் நம்ம பாடம் 18 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஷத்துடைய பாடம் பார்த்தோம். ஒரு எழுத்து மேலே ஷத்து வந்தால் அந்த எழுத்தை நம்ம ரெண்டாக கணக்கெடுத்து ஓதணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த பாடத்தில் ஒரே வார்த்தையில் பல ஷத்துகள் வந்தால் அதை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாடம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வகுப்புகளை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடம் 18, ஒரே வார்த்தையில் பல ஷத்துகள். இப்போ இந்த எழுத்து பாருங்கள், இல்லியூனா அப்படின்னு இருக்குது. லா மேலேயும் ஷத்து வந்திருக்கு, யா மேலேயும் ஷத்து வந்திருக்கு. அப்போ 2 லாம் 2 யா நம்ம அழுத்தி ஓதணும். இல்லியூனா, இல்லியூனா அப்படின்னு ஓதணும். இல்லியூனா, இல்லியூனா. ஷத்துடைய எழுத்துக்களை எப்பவுமே அழுத்தி ஓதணும். இல்லியூனா அப்படின்னு ஓதணும். இல்லியூனா. யஸ்ஸக்கா, ஜா மேலேயும் ஷத்து வந்திருக்கு, காஃப் மேலேயும் ஷத்து வந்திருக்கு. யஸ்ஸக்கா, யஸ்ஸக்கா. யஸ்ஸக்கரு, ஜால் மேலேயும் ஷத்து வந்திருக்கு, காஃப் மேலேயும் ஷத்து வந்திருக்கு. யஸ்ஸக்கரு, யஸ்ஸக்கரு. முஸம்மிலு, அதாவது மீம் மேலே ஷத்து வந்தால் குன்னா செய்யணும், அதனால் அந்த குன்னா செஞ்சு ஓதுங்க. முஸம்மிலு, முஸம்மிலு. முத்தஸ்ஸிரு, முத்தஸ்ஸிரு, முத்தஸ்ஸிரு. இல்லியீன, இல்லியீன, இல்லியீன. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ரொம்ப சின்ன பாடம் தான், ரொம்ப ஈஸியான பாடமும் கூட. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஷத்துடைய பாடத்தோட ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி உள்ள பாடம் தான் இது. இன்ஷால்லாஹ் இதை வீட்டில் நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.